தெரியும், மதியழகனை தெரியும், பெரியசாமியை தெரியும், பிள்ளைவளவனை தெரியும். பல ஆண்டுகளாக என்ன இவர்களுக்கெல்லாம் தெரியும். அவசியம் இல்லை. கருப்பு சிவப்பு என்ற கரை உன்னையும் என்னையும் ஒரு பந்தத்தில் ஒரு குடும்பமாக மாற்றிருக்கிறதே, இதுதான் நமக்குள்ள உறவு. அதை எண்ணி நான் பெருமை அடைகின்றேன். கழகம் தந்த பெருமைகளில் இதுதான் உண்டு. நான் பல நேரங்களில் சொல்லுவேன், இப்போதும் சொல்லுவேன். எனக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நான் என் வீட்டில் கடைசி பிள்ளை. எனக்கு முன்னால் இருந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு சகோதரி மட்டும்தான் இருக்கிறார். எனக்கு தந்தையை நான் பார்ப்பதில்லை. தாய் இப்போது இல்லை. என் மனைவி மறைந்து விட்டார். பிள்ளைகள் மட்டும் இருக்கிறார்கள். அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமன் இல்லை, மைத்தனன் இல்லை, சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை. நான் யாருமற்றவன் அல்ல. இந்த கழகம் எனக்கு எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான அண்ணனையும் தம்பியையும் சொல்லும். ஒரு ஊருக்கு போனால் என் உறவினர் எங்கே உணவருந்த வீடு செல்ல வேண்டும் என்று அல்ல, நான் இருக்கிற இடத்திற்கு என் தேவை என் சுவையறிந்து தருவதற்கு கழகத்தோடர்கள் இருக்கிறார்கள் என்ற மனநிறைவு. இது எந்த கட்சிக்காரன்? கலைஞரின் வயிறு குளிர அவருடைய உடலுக்கு தேவையான உணவை கொண்டு போய் சமைத்து கொடுத்தவர் அந்த காலத்திலே ஆண்டாள் பிள்ளைவளவர். இன்றைக்கு எனக்கு தருவதற்கு உங்களைப் போல ஏராளமானவர். இதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய தனி சிறப்பு என்பதை போல நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். கொள்கை பலம் ஒன்று, லட்சியத்திலே நமக்கு இருக்கிற தனித்தன்மை, அதை அடைவதற்கான வழிமுறைகள், செயல்முறைகள், கோட்பாடுகள் நமக்கு என்ற தனித்துவம், எல்லாவற்றிற்கும் மேலாக கழக தலைவர்களிலிருந்து கடைக்கோடி தொண்டன் வரை அண்ணன் தம்பியாக பழகுகின்ற பாங்கு. இதை கட்டி காத்த இந்த பேரியை தயாரிக்க வேண்டும், புகைப்படங்கள் சேகரிக்க வேண்டும், அதை அச்சடிப்பதற்கு நிதி திரட்ட வேண்டும். அதில் பிழை இல்லாமல் எல்லோரும் பார்க்கிற போது அதை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பரவசப்பட வேண்டும் என்கிற போது அது பெரிய பணி. அதை அறிவழகன் அவர்கள் மிகச் சிறப்பாக திறமைப்பட செய்திருக்கிறார். இங்கே அதை பார்த்தபோது என்னால் உணர முடியல. அத்தோடு நிற்கவில்லை. இங்கே இருக்கிற இந்த ஊரில் பணியாற்றுகிற எல்லோருக்கும் அவர் அவருடைய உழைப்பிற்கும் வயதிற்கும் மேற்படும் மற்றவர்களுக்கெல்லாம் பாராட்டும் சான்றிதழ். இதெல்லாம் இப்படி கடமை உணர்வோடு ஆள் ஒவ்வொருவராக பார்த்து யாரையும் விட்டுவிடாமல் செய்கிற பாங்கு இருக்கிறது அல்லவா, அதுதான் கழகத்தினுடைய சிறப்பு என்பதை விட கோலார் தங்கவையில் இருக்கிற கழக அமைப்பினுடைய தனிப்பெரும் பண்பு என்பதை நான் சுட்டிக்காட்ட. அதனால்தான் கொஞ்சம் கூட நான் பசியா, களைப்பா, இன்னும் தூரமான பயணமா நான் அவசரப்படுத்தவில்லை. யாரையும் பார்த்து நேரமாக என்று சொல்லவே இல்லை. நான் அமைதியாகவே இருந்தேன். இப்பொழுதும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி நாங்கள் செல்லுகிற அந்த பாதையில் வேண்டுமானால் எங்கள் வாகனத்தின் வேகம் அதிகம் இருக்குமே தவிர இங்கே நான் பதட்டத்தை காட்டவில்லை. காரணம், உங்களுடைய உணர்வுகளுக்கும் உழைப்புக்கும் நான் மரியாதை தர வேண்டும். எல்லோருக்கும் விருதுகள் கொடுத்தோம். புன்சிரிப்போடு புகைப்படம் எடுத்துக் கொண்டோம். இது ஒரு நினைவு. தேவையா இத்தனை என்று கேட்டார்கள். தேவைதான். புகைப்படம் தேவையா? வேண்டும் தான். அதனால்தான் 2024 எடுக்கிற இந்த புகைப்படம் 2074 உங்களுடைய தலைமுறை ஒன்று வீட்டிலே பார்க்கிற போது அந்த காலத்திலே தரப்பட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு இது ஒரு நினைவு, ஒரு நல்ல நிகழ்வு. கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அதில் எனக்கு மரியாதை. நான் பாடினேன், எல்லோரும் ரசித்தார்கள். எனக்கு விருது தரப்பட்டது, எல்லோரும் கரவொலி எழுப்பினார்கள். நான் என்ன செய்தேன்? அல்லது வேறு ஒருவரிடம் சென்று எதையாவது பெறுகின்ற அளவிற்கு நான் என்னை தாழ்த்திக் கொள்ளவில்லை. கழகத்திலே உறுதியுள்ள ஒரு தொண்டனாக, ஒரு பெண்ணாக, இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறவராக என்னை நடத்தி கொண்டதற்காக இன்றைக்கு இந்த மேடையில் அங்கீகாரம் தரப்பட்டது. கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்பதன் மூலம் என்றால் அது உங்களுக்கும் கூட மன மகிழ்ச்சி, என்னை போன்றவர்களுக்கு மன நிறைவு. கழகத்தின் கடமையில், பணியில், பாதையில் இதெல்லாம் ஒரு கட்டம். இதெல்லாம் நடந்தாக வேண்டும். யாரும் யாருக்கும் பையில இருந்து அள்ளித்தர முடியாது. இங்க இருக்கிற யாரும் சீமான்கள் அல்ல. சீமான்கள் இங்கே வருவதில்லை, வந்தால் நிலைப்பதும் இல்லை. நாம் அத்தனை பேரும் உழைப்பாளிகள், பாட்டாளிகளின் கூட்டம். அதுதான் இந்த கழகத்தினுடைய சிறப்பு. அன்பு காட்ட முடியும். ஒரு தாயின் மணி வயிறு இத்தனை குழந்தைகளையும் பெற முடியாது என்ற காரணத்தால் தான் பல தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிறோமே தவிர நாம் எல்லாம் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளைப் போல அண்ணன் தம்பிகள் என்று சொன்ன அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்கள்
அந்த உணர்வு இன்னமும் நமக்குள்ள இருக்கு. நான் திருச்சியில இருக்கலாம், டெல்லியிலே பணியாற்றலாம், தமிழ்நாடு முழுவதும் வள்ளி மைந்தனோடு ஆற்காட்ட அந்த அகிலோடு சேர்ந்து நான் சுற்றலாம். ஆனால் கோலாவையில் இருக்கிற நீங்களும் நானும் அண்ணன் தம்பி, நம்மோடு பிறந்த சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ற அளவிற்கு இந்த இருவண்ண கொடி நம் அனைவரையும் படிக்கிறது. நீங்க எல்லாம் என்ன ஜாதி யாருக்கு தெரியும்? எதற்கு தெரிய வேண்டும்? எந்த அவசியத்திற்காக? இந்த ஜாதி என்றால் கை கொடுக்குவது, இந்த ஜாதி என்றால் எட்டில் இருக்குவது என்பதல்ல. எங்களை பொறுத்தவரை வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் சமமானவர்கள் தோழர்கள். இதுதான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற உறவு முறையை தவிர சாதியின் அடிப்படையில் இல்லை என்பதை நாங்கள் எந்த இடத்திலும் மலை மீது ஏறி நின்று உணர்ந்தோம். இது செய்த சீர்திருத்தங்களில் ஒன்று. அறிவழகனை தெரியுமே தவிர இருக்கிற உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்க நேர்ந்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பல செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும், பல நினைவுகளை இந்த இடத்திலே நினைவு கூட்டி சொல்ல வேண்டும். ஆனால் நேரமில்லாத காரணத்தால் இந்த அளவாவது உங்களோடு இருக்க முடிந்ததே, பேச முடிந்தது என்ற மனநிறைவோடு உங்களுக்கு நேரமாகிறது. நீங்களும் சாப்பிட வேண்டும். ஆனால் சற்றேறக்குறைய மணி 3 போகிறது. உணவை மறந்து ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. அதுதான் இந்த கூட்டத்தின் வெற்றி. உடனே எங்கே போகலாம், இவ்வளவு நேரமாகிவிட்டது என்று கரைந்து செல்லாத கூட்டம். கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு நாடுகிற போது வந்தே காத்திருந்தேன். இப்போது எனக்கு எதிரே கேக் வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அதை வெட்ட சொன்னார்கள். நான் இல்லை, கூட்டம் நிறைவேற்றவுடன் நான் அதை வெட்டுகிறேன். முதலில் குழந்தைகளுக்கு கொடுங்கள், பின்னர் மற்றவர்களுக்கு கொடுங்கள். அதற்காகவே இது இருக்கட்டும், பின்னர் அவர்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்கள் தரலாம் என்று சொன்னேன். உங்களோடு வந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நான் பார்த்து பரவசப்படுகின்றேன். இன்று இதை கேட்கிற போது என்ன பேசுகிறார்கள் என்று அதிகம் புரியாத இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் தன்னையும் அறியாமல் கழகத்தின் மீது ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்வார். வயது கூட கூட, விவரம் தெரிய தெரிய, அறிவு ஒளி பிரகாசமாக ஆக அவர்களுக்கு கழகத்தினுடைய சிறப்புகள் தெரியும். அவர்களும் கழகத்தின் சிப்பாய்களாக மாறுவார். ஆக எனக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி, மன நிறைவு. இந்த நாட்டை பல வகையிலும் தனித்தன்மையை சிதைக்கின்ற அளவிற்கு இருக்கிற ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிற இடத்தில் அவர்களை எதிர்த்து போராடுகின்ற ஒரு களச்சிப்பாயாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற எனக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கமும் உரமும் உங்களை போன்றவர்கள் தருவதுதான் என்பதை சொல்லி, போராட்ட களத்திற்கு செல்லுகிற நாடாளுமன்றத்தில் நின்று அவர்களுக்கு எதிராக முழக்கமிடுகிற என் போன்றவருக்கு நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்ற அந்த மன